This video is powered by Konnen. So hey guys, welcome back to channel, welcome back to video right with Kali. I hope எல்லாம் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் எஸ், இந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 months நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி இது நம்ம கிட்ட வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒன்றுமே இல்லை, நம்ம ஹிமாலயனுக்கு பார்த்தீங்கன்னா ருத்ரா பார்த்தீங்கன்னா வந்து பேனியர் சிஸ்டம் வாங்கியிருக்கோம், which is India's one of the most affordable panniers கூட சொல்லலாம். எஸ், இந்த ரேட்டுக்கு இந்த பேனியர்ஸ், இந்த டியூரபிலிட்டி, இந்த குவாலிட்டி பேனியர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபிட்டிங்ஸ் அண்ட் அதோட ரிவ்யூஸ் அண்ட் அதோட யூசேஜ் எப்படி இருக்குது, பில்லியனுக்கு வந்து இது கம்பேட்டபிள் இல்லையா, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபிட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஏன் கோனன் அப்படின்னு சொல்கிறேன். கோனன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் பேனியர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எல்லா சூப்பர் ஏடிவி பைக்ஸ்க்கும், எல்லா சூப்பர் டூரிங் பைக்ஸ்க்கும், எல்லா ஐ ஸ்போர்ட்ஸ் பைக் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேனியர் சிஸ்டம்ஸ் அண்ட் டாப் பாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொன்னோட டாப் பாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக ரிவ்யூ அண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ஓவர் லுக் கொடுத்துருப்பேன். ஸோ அவங்க ப்ராடக்ட் தான் இப்போ நான் வந்து பேனர்ஸும் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வண்டியோட கம்ப்ளீட் லுக்கே சேஞ்ச் பண்ணிடுச்சு கைஸ். உங்களுக்கு நான் ஃப்ரண்ட்ல இருந்து காமிக்கிற பாருங்க. இட்ஸ் லுக் ஹியூஜ். வண்டி வந்து உண்மையாகவே பயங்கர ஹியூஜாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து நம்ம வண்டியோட மாசில் லுக் வந்து ஒரு மசல் லுக் கொடுக்குது உண்மையாக வண்டிக்கு. ப்ளஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பேனர்ஸ் கூட சொல்லலாம். ஏன் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பேனர்ஸ் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் பில்லியன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்ட் பேனியர்ஸ் வாங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பேனியர்ஸோட இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 சம்திங் வருது. அண்ட் இந்த பேனியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள். இதோட ரேட் அண்ட் மற்றதெல்லாம் நம்ம கடைசி சொல்லுவோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனியர்ஸோட கெப்பாசிட்டி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோத்ரேஜோட வந்து லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ கோத்ரேஜ் லாக் உங்களுக்கு நல்லாவே தெரியும், செம்ம டியூரபிள், செம்ம ஸ்ட்ரென்த்தான ஒரு லாக்கு. ஸோ அந்த லாக் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பேனியர்ஸில் வந்து என்ன ஒரு லுக்கு கிடைக்குமோ அதே லுக்கு தான் வந்து இந்த பேனல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கொன்னன் பேனியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பேனியர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் வந்து 40 லிட்டர்ஸில் இருக்குது, பேனியர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பேனியர். இதோட வந்து குவாலிட்டி பாருங்க, நான் உங்களுக்கு உள்ள காமிக்கிறேன். இது வந்து ஒரு குவிக் கிளியரிஸ் ஆகிற பேனியர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயனில் வந்து எப்படி உங்களுக்கு குவிக் கிளியரிஸ் பேனியர்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1/8 வந்து த்ரெட் உள்ள ஒரு நட்டு கொடுத்து இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சேம் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பேனியர்ஸில் இருக்கக்கூடிய என்ன ஒரு கம்ஃபர்டபுள், என்ன ஒரு என்ன சொல்றது ஈஸி ஃபிட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு கேபிள் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் எதுக்குன்னா உங்களோட வந்து பேனியர்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஸோ கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் லாக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டியூரபிள், நல்ல ஒரு என்ன சொல்கிறது லாங் லைஃப் லாஸ்டிங் கூட ஒரு ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி சிலண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சிலண்ட். ஸோ ரப்பர் மோல்டட் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுத்து இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரிஜினல் பேனியர்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு வந்து தண்ணி இன்னும் எதுவுமே உள்ளே போகாது வாட்டர் வாஷ் பண்ணால். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட். நான் வாங்கின மாடல் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் மாடல் தான். ஸ்டாண்டர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் சேம் டிட்டோ வந்து ராயல் என்ஃபீல்டோட பேனல்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே வந்து ஸ்ட்ராப்ஸ் லாக் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராப்ஸும் கொடுத்துருக்காங்க, காமிக்கிற பாருங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி அவங்க வந்து கொன்னன் வந்து அவங்களாவே வந்து ஸ்ட்ராப்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம், நம்மளோட ஏதாவது திங்ஸ் ஏதாவது வச்சு இது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரிஜினல் பேனல்ஸ்லாம் எங்கேயுமே அவைலபிள் கிடைக்காது. பட் இவங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி அதாவது கொன்னன் பிராண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டே, அதாவது உங்களுக்கு சேடல் ஸ்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேடல் ஸ்டேயோட ஒரு பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து வெளியே இது பண்ணிக்கலாம். என்னோட பழைய சேடல் ஸ்டேயோட கம்பி இதில் வந்து நான் வெல்டு பண்ணதா உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் அது கம்ப்ளீட்டாகவே ஒரு செட்டப் பண்ணிட்டு நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். பட் இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இங்கே அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த சேடல் ஸ்டேல பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் ஃபிட் பண்ணுறது மவுண்ட் பண்ணுறதுக்காகவே அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த லுக்கு பாருங்கள், வேறு லெவல் லுக்குங்க. எனக்கு ஆக்சுவலி வண்டியோட வந்து அந்த ஒரு மசலி லுக் வந்துருச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது வண்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வண்டி வந்து ரொம்ப ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஈவன் தோ அதோட குவாலிட்டியை வந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் என்ன சொல்கிறது வண்டி சைஸோட பெருசாக இருக்குல்ல. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா நீங்கள் ரைடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பழகிரும். பிகாஸ் நீங்கள் எந்த பேனல்ஸ் இந்த ஃபிக்ஸ் பண்ணாலுமே இதே சைஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கைஸ் வந்து இதோட ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஃபிட்டிங்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி 2 நட்டு கொடுத்துட்டு ஒரிஜினல் பேனல்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேனல்ஸ் வந்து மேலேருந்து உட்கார வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் ஆகிடுது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சேடல் ஸ்டே வந்து
ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஒன்றுமே உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடு வந்து சேடல் ஸ்டே கொடுத்துருக்காங்க. சேடல் ஸ்டே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே கொடுத்துருக்க நட்டில் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேட் வந்து இன்னொரு பிளேட் அவங்க கொடுக்குறாங்க சைடில் வந்து இந்த சப்போர்ட்டிங் பிளேட்டு. இந்த சப்போர்ட்டிங் பிளேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பார் இருக்குல்ல அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே கண்டினியூஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாரி கார்டு ஃபஸ்ட் இருந்திருக்கும். சாரி கார்டிலேருந்து ஒரு நட்டு இங்கே ஸ்டட்டு கொடுத்து இது லாக் பண்ணிடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா சேம் ரைட் சைடு அதே மாதிரி தான். ரைட் சைடு சேடல் ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனியர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த கிராஸ் பாரில் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் பிளேட் கொடுத்துட்டு இந்த பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் பார் வருங்க. இந்த கிராஸ் பாரில் வந்து ரெண்டு சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நட்ஸ்லாம் டைட் பண்ணிட்டீங்கன்னா சேடல் ஸ்டே ரெடி ஆகிடும். சேடல் ஸ்டே ரெடி ஆனதுக்கப்புறம் சேம் இதே தான் இந்த பேனியர்ஸை வந்து உள்ளே மாட்டிட்டு இந்த நட்ஸை மாட்டிட்டிங்கன்னா இது பக்காவாகிடும். அதாவது இந்த கொனன் பேனியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல் தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்ட் பேனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அலுமினியம் அந்த மெட்டீரியல் தான் இது பண்ணியிருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல். ஆல்மோஸ்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.5 mm ஐ திங்க். ஸோ 3 mm கிட்ட வந்து இதோட திக்னஸ் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மல் வெயிட் தான். உங்களுக்கு அலுமினியம் பேனியர்ஸ் எந்த வெயிட் வருதோ அதே வெயிட் தான் இதுக்கும் வருது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது அதிகமாக வெயிட்டாக இருக்கும், எம்எஸ் ஷீட்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். நார்மல் பேனியர்ஸ் உங்களுக்கு அலுமினியம் பேனியர்ஸ் என்ன வெயிட் வருதோ அதே வெயிட் தான் இதுவும் வருது. இங்கே லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க பேனியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டாக்குமெண்டேஷன் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, காமிக்கிறேன். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே செப்பரேட்டாக வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட இதே பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸும் வந்துருக்கும். நான் டாப் பாக்ஸும் காமிச்சிருக்கேன். ஸோ டாப் பாக்ஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ். கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரப்பர் மேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் மேட் இருக்குது. சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குவிக் ரிலீஸ் தான். நீங்கள் டக்குன்னு இதை எடுக்கணும் கூட நீங்கள் இந்த நட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பேனியர்ஸ் வந்து தனியாக வந்துடும். ஸோ நான் இதை எப்படி பண்ண போகிறேன்னா உள்ளே வந்து எனக்கு தேவையான பேக்ஸ் உள்ள வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் திங்ஸ் வச்சுட்டு நான் வேணும்னா இந்த பேக்ஸ் உள்ள வச்சுப்பேன், வேணாட்டி இந்த பேக்ஸ் உள்ள வச்சு லாக் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட கம்ஃபர்டபுள் பொறுத்து தான். இதோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பவுடர் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பெயிண்ட், பிளாக் கலர் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுடர் கோட்டில் வந்து உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரஸ்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல் வெதர் பர்பஸ்லேயும் இது வந்து யூஸ் ஆகும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் இது ரெண்டுமே இருக்காது பவுடர் கோட்டடில். பிகாஸ் பவுடர் கோட் பார்த்தீங்கன்னா நார்மலாக பயங்கர திக்காக இருக்கும். ஸோ பவுடர் கோட்டட் வந்து இது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு. அலுமினியமில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் போது உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸை வராது. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவே இருக்கும். அது ஒரு ஸ்க்ராச் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து நிறைய வரை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து அலுமினியம் பேனியர்ஸில் வந்து நம்மளோட நிறையா என்ன சொல்கிறது ரைடர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சைலன்சர் கிட்ட வந்து வச்சு உள்ளே வந்து அவங்களோட என்ன சொல்கிறது இந்த செயின் ஸ்ப்ரேலாம் கூட உள்ளே வச்சு ஹீட் ஆகி வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. பட் அதே வந்து இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. மெயினாக இது வந்து எம்எஸ் ஹீட். அது அலுமினியம் வந்து ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆயிரும். எம்எஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகுது. ப்ளஸ் வந்து இது இண்டஸ்ட்ரியல் கோட்டட் வேறு இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது ஹீட்டாகவும் ஆகாது. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து இது. அண்ட் காசு நீங்கள் கேட்கலாம் எதுக்கடா பேனியர்ஸ் வாங்கிட்டு இவ்வளோ செலவு பண்ணி பேனியர்ஸ் எல்லாம் வாங்குற அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லைக் வந்து நீங்கள் சேடல் பேக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிளாக. ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் கேட்டிங்கன்னா வந்து நான் ரைடு வந்து கண்டிப்பாக எல்லா டைம்லையும் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் இப்போ தான் ரைடு பண்ணேன் அப்படி தான் ரைடு பண்ணேன் அந்த மாதிரி கிடையாது. நான் எப்பவுமே ரைடு பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இதே வந்து சேடல் பேக்ஸ்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூசி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து மழை பெஞ்சுனா ஈரமாயிடும். நீங்கள் என்ன தான் நீங்கள் ரெயின் கவர்ஸ்லாம் போட்டால் கூட கண்டிப்பாக வந்து மழை பெஞ்சுனா அது வந்து பயங்கர வெட்டாயிடும். அதே பேனியர்ஸ் இருக்க பட்சத்தில் என்னன்னா நமக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும். நம்ம பயந்துக்கிட்டே ரைடு பண்ண தேவையில்லை. ப்ளஸ் உங்களுக்கு வந்து சைலன்சர் கிட்ட இருந்தால் கூட வண்டி சேடல் பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பர்னர் நிறைய பேருக்கு பர்னர் இருக்குது, அந்த விழுந்துருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சுருந்தா வந்து ஸ்டிச்சஸ்லாம் இதாகிடும். நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதுக்காக நான் வந்து சேடல் பேக்ஸ்லாம் நல்லது இல்லைன்னு சொல்ல. சேடல் பேக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு நல்லது. பேனியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம், எப்போனாலும் நீங்கள் வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹேசல் ஃப்ரீயாக இருக்கலாம். எங்கனாலும் போனாங்க அந்த மாதிரி தாங்க. நீங்கள் வந்து இப்போ ஆல் டெரன் யூஸ் பண்ணி இப்போ லடாக் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், பேனியர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லடாக் மாதிரி டெரன்ஸ் வந்து வண்டி விழுந்தால் கூட பேனியர்ஸ் நம்மளை காப்பாற்றும். இதே வந்து சேடல் பேக்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமுங்கிரும் அண்ட் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லடாக்லனா பேக் பிஞ்சிருச்சுன்னா எங்கே போய் தச்சிட்டு இருப்போம். அதே பேனியர்ஸ் வச்சிங்களேன் ரொம்ப ஈஸியாக நெளிஞ்சா கூட பிரச்சனை இல்லை. நம்ம ஏதாவது இடத்துல கூட வந்து தட்டி சரி பண்ணிக்கலாம். இதுதான் பேனியர்ஸோட ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பில்லியனா அதில் வந்து உட்காந்தா எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது வந்து ரைடர் பொசிஷன். ஸோ இது வந்து நார்மலி ரைடிங் பொசிஷனில் இருந்தீங்கன்னா பேக்ஸ் வந்து இந்த மாதிரி பேனல்ஸ் சைடில் இருக்கும். ஸோ லைக் உங்களுக்கு ஹேண்டி தான் ஓப்பனாக இருக்க கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து பிள்ளைனா உட்காந்து வச்சுங்களேன். இப்போ நான் இங்கே பின்னாடி உட்காந்துறேன். ஓப்பா லைட்டாக டர்ராக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி நான் பின்னாடி உட்காந்துட்டு இதான் என்னோடய பொசிஷன். ஸோ நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். கை இங்கே இருக்குது. இங்கே நான் இதுக்கு மேலே ஒரு 2 டஃபல் பேக் வச்சுட்டா அப்படியே ஜம்முன்னு இப்படி உட்காந்துட்டு போயிட்டு இருக்கலாம். பின்னாடி டாப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி வந்து சாஞ்சிக்கலாம். எந்த ஒரு ஹேசல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். அண்ட் நான் வந்து ஒரு 6 feet நானே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இங்கே உட்காந்துருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை.
ப்ளஸ் எனக்கு இறங்கினா கூட நான் அதில் கை வச்சு அம்மி கூட இறங்கிக்கலாம், இல்லை கொஞ்சம் இப்படி சப்போர்ட்டிங் கூட இப்படி கை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சூப்பராக ட்ராவல் பண்ணலாங்க இந்த மாதிரி பேனியர்ஸ். இந்த சேடல் பேக் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. சேடல் பேக் வந்துருச்சா, இப்போ இதாகிடுச்சா, ஸ்விட்ச் ஆகிடுச்சுன்னு இப்படி செக் பண்ணிட்டே இருக்கணும். பேனியர்ஸில் அந்த ஒரு பிரச்சனையே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக ஹேசல் ஃப்ரீயாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. முக்கியமாக நீங்கள் கல்யாணம் ஆகி ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறீங்க, ரைடு பண்ணுறீங்கன்னா பேனியர்ஸ் தயவு செஞ்சு எடுத்துங்க. ஏன்னா வைஃப் வந்து நிறைய லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேடல் பேக்லேருந்து கொண்டு போகும்போது பிஞ்சிரும். பேனியர்ஸை நீங்கள் அள்ளி போட்டு கூட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ நோ மை வைஃப் இஸ் லாஃபிங் பிஹைண்ட், சாரி ஃபார் தட். ஸோ இவெல்லாம் சொல்கிறேடா, ஆனால் அதோட ரேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் பேனியர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய சர்ச் பண்ணேன், நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் வாங்குவேன். ஒரு ப்ராடக்ட் வந்து உடனே நான் செக் பண்ணி வாங்கிட மாட்டேன். இப்போ நான் கொன்னன் பேனியர் கொன்னனோட டாப் பாக்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இவங்களோட ப்ராடக்ட் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இவங்களோட பேனியர்ஸ்லேயே வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனேன். இந்த பேனியர்ஸ் எனக்கு வந்து இந்த பேனியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் வந்து 11,000 காஸ்ட் ஆச்சு. எஸ், 11,000 ஒரு பேனியர்ஸ். நீங்கள் நல்லா யோசிச்சிங்க, 11,000, 12,000, 15,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டாப் பாக்ஸ், அலுமினியம் டாப் பாக்ஸ் கிடைக்கும். ஆனால் நான் வந்து 11,000லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு பேனியர் செட்டப் சொல்கிறேன். இந்த ரேட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேனியர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னோட ஃப்ரெண்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலி சிபி ப்ரோன்னு சொல்லிட்டு, அவரோட ஃபோட்டோஸ் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவர் வந்து வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொன்னன் பேனியர்ஸ் வாங்கிட்டாரு. இதோட இன்னொரு அடுத்த மாடல், அதாவது இது வந்து பேசிக் மாடல், அவர் வந்து வாங்கினது ஸ்டாண்டர்ட் மாடல். ராயல் என்ஃபீல்ட் பேனியர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் லக்கேஜ் கேரியர்ஸ் இன் இந்தியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது இல்லாமல், அதாவது என்ன சொல்கிறது, இந்த பேனியர்ஸ் செட்டப் இல்லாமல் இன்னொரு பேனியர் செட்டப் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்பிளேல போடுறேன். அண்ட் மற்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் போடுறேன். அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேடல் ஸ்டேர் கிடைக்கும் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கிடைக்கும். இதில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒன்றுங்கிற உங்களுக்கு வந்து இப்போ ஒரிஜினல் பேனியர்ஸ் வரக்கூடிய அந்த சைடு மவுண்ட்ஸ் மட்டும் தான் அது டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் குவாலிட்டி அண்ட் பார்க்கும்போது வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, கொன்னன் வந்து நம்ம கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தாங்க. எஸ், அவங்க வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. பட் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க. இப்போ நான் வந்து மகாராஷ்டிரா நாக்பூரில் இருக்கேன். எனக்கு வந்து அவங்க டாப் பாக்ஸ் அண்ட் பேனியர்ஸ் தான் டெலிவரி பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற ப்ரைஸ்லேயே டெலிவரி வித் டெலிவரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. எஸ், இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன் தெரியுங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா சாதாரணமாக பண்ணல, சும்மா வந்து ஒரு இதை வந்து ரேப் பண்ணி அவங்க கொடுக்கல. சேஃபான ஒரு பேக்கிங் சொல்லலாம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப் பண்ணி ஒரு காட்டன் பாக்ஸ் வந்து இது பண்ணி நான் வந்து வீடியோஸ்லாம் போடுறேன் பாருங்க. அதை நான் ஓப்பன் பண்ணும்போது கூட எனக்கு ஓப்பன் பண்ண எனக்கு ஆர்வமே இல்லை. அந்த பேக்கிங் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேக்கிங்கு. கண்டிப்பாக அது வந்து பெய்டு ப்ரொமோஷனாக கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப இதாக சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். நல்ல ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து நான் யோசிக்கவே மாட்டேன். கண்டிப்பாக அந்த கொன்னன் ப்ராடக்ட்டை வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து மூஞ்சி சொல்லிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரவீன் முட்டை வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ப்ரோமோ கோட் கொடுங்க. நம்ம ரைடு வித் காலேஜ் சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்க வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோமோ கோட் அண்ட் அவங்களோட வந்து வெப்சைட் அந்த பர்ச்சேஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்க. இதனால் எனக்கு ஒரு ரூபா ப்ராஃபிட் இல்லை. பட் இதனால் கண்டிப்பாக கொன்னன் பிராண்டுக்கு வந்து ப்ராஃபிட், அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நம்ம ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு லக்கேஜ் சிஸ்டத்தை வந்து ப்ரோமோட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் வந்து ரொம்ப லொடலன்னு சொல்ல விரும்பல. பட் எனக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கிரிப்ஸ் அண்ட் கிளியராக உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. That's it. Thank you for making part of the day. I'll see you soon. Next order. Take care and do what my friends. Just work on it and repeat, guys. Tada bye bye. Behind the camera, my wife Mindumati. Bye bye, Sulir. Bye. Tada bye bye.